ஹாய் கைஸ் வெல்கம் பேக். ஸோ உங்ககிட்ட இருக்கிற ஆட்டோமேஷனே அப்போன்மைட்டு நான் கொடுத்த ப்ரீஷீட்டே நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஷோகம்ஸ் இதில் எப்படி எடிட் பண்ணணும் குயிக்காகவும் ஷர்ட்னு ஸ்வீட்டாகவும் பார்த்துலாம். ஸோ வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப விஷயம் குயிக்காக பார்த்துலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுக்கோங்க கைஸ். ஓகே, ஜஸ்ட் இதில் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் இமேஜாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து பண்ணால் அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு உங்களுடைய க்ரோமே நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதில் மேலே வந்து பண்ணால் பேக்கும் ரிமூவ் கொடுத்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் எடுத்தால் அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் அப்லோட் இமேஜ் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ரிமூவ் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அதையும் வந்து பண்ண ஆட்டோமேட்டிக்காக பேக் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். பட் என்னுடைய பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக ரிமூவ் பண்ணல. ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட பிக்ஷாட் ஆப் இருக்கிறதுனால அதில் நான் ஓனாக போய் நான் வந்து பேக்கில் ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராதுன்னு நினைக்கிறேன். அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் ஓனாக பிக்ஷாட்டில் போய் நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது எப்படி நீங்கள் டவுன் பண்ணால் இந்த சைடில் டவுன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணால் இதை டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு நான் இம்போர்ட் பண்ண ப்ரிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ அப்படி கீழே மூவ் பண்ணி கொண்டேனாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தான் ஷோ ஆகும். இதில் யூஸ் பண்ணிக்கிற அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஸோ ஓகே, இப்போ நாம் இதுக்கு வந்து பண்ண பேக்ரவுண்டில் டெம்ப்ளேட் ஆட் பண்ணிடலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸ்ஸையும் கொடுத்து மீட்டை கொடுத்து ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட்டையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேவா, ஸோ மேலே இருக்கும், அதை அப்படி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே மூவ் பண்ணி கரெக்டாக அந்த சாங்குக்கு மேலே இங்கே வந்து பண்ண ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க கரெக்டாக அப்படியே மூவ் பண்ணிக்குவாங்க. கரெக்டாக இந்த புக் மார்க் வரைக்கும் இருக்கான்னு செக் பண்ண கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால அந்த வீடியோ நான் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நான் வந்து பண்ண கம்ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதில் வேறு எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது, அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துக்கோங்க. ஸோ இதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 குரூப் இருக்கு பாருங்கள். ஸோ அதில் தான் நம்ம பிக் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் கீழே இருக்கிற அந்த குரூப்பை நான் கிளிக் பண்ணிவிட்டு கீழே எடிட் குரூப்பை நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸ்ஸையும் கொடுத்து மீட்டை கொடுத்து நான் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த சர்க்கிள் கீழே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த சர்க்கிள்லேயே நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும், ஸோ அந்த அளவுக்கு இப்போ ஆட் பண்ண பிக்கை நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி விட்டுங்க. நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு அந்த தேர்ட் ஆப்ஷனில் போய்ட்டு இதோடைய சைஸ் நான் லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனில் போய்ட்டு கரெக்டாக நான் வந்து பார்த்தினாக்கா ஃபேஸ் தெரியுமா வந்து பண்ணாக்க செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அப்படியே வந்து பண்ணால் பேக் வந்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு மேலே செகண்ட் குரூப் இருக்கும், அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போய்ட்டு எடு குரூப் போய்ட்டு ஸோ என்ன பண்ண அதே சேம் இடத்துல என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜோடியாக தான் ஃபோட்டோ இருக்குது, அதனால் வந்து பண்ண ஒரு சேம் பிக் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட தனித்தனி பிக் இருந்துச்சுனாக்கா நீங்கள் ஒன்றத்தில் பாயும் இன்னொன்றத்தில் கேர்ள் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பண்ண ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ ஜஸ்ட்டு நான் வந்து பண்ணாக்க பிக்கை செலக்ட் போயிட்டு மோட்ஸில் போயிட்டு நாங்கள் இப்போ கரெக்டாக கேர்ள் ஃபேஸ் தெரியுமா நான் வந்து பண்ணாக்க செட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணால் அப்படியே நீங்கள் பேக் வந்துடும். ஸோ இந்த குரூப்பில் நீங்கள் எடிட் பண்ணி வந்தீங்கன்னாக்கா ஸோ இந்த மாதிரி சின்னதாக ஒரு எரர் வரும். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணு சொல்கிறேன். கரெக்டாக இந்த புக் மார்க்கும் வந்துக்கும். ஜஸ்ட் எரரான அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண எரராக வந்து பண்ண ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அதே சேம் மெத்தடில் மேலே இருக்க குரூப்பை நான் கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எரராக வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சா. ஓகே, நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்தினாக்க டெஸ்ட் இதில் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் நான் மெட்டில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் நீங்கள் டவுன் பண்ணி இன்புட் பண்ணிக்க 2 ஃபாண்ட் கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு குரூப் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்கும். இப்போ நீங்கள் மறுபடியும் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து மீட்டோ கொடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இமேஜை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் லாங் ப்ரெஸ் பண்ணி இது கீழே நான் வந்து பண்ண ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த லேயர்ஸ் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும், ஸோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி விட்டுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்டில் வந்து பார்த்தினாக்க டிஸ்ட்ராக்ஷன் வேர்ப் இருக்கா, ஸோ அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மூவ் பண்ணினாக்க டேல்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாண்டை செட்டிங் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் அப்படியே கீழே வந்து பார்த்தினாக்கா மிரர் இருப்பாருங்க, ஜஸ்ட் அதை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோம். ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்க்கோங்க. ஸோ இப்போ கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைடில் தேர்ட் ஆப்ஷன் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு ஒரு சைஸ் வந்து பண்ண நல்லா நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் போய்ட்டு கரெக்டாக இதில் வந்து பண்ணாக்க செட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் ஒன்றும் சைஸ் லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ வந்து நான் அப்படியே பேக் வந்துக்கலாம். ஸோ இப்போ ஆட் ஆகிடுக்கான்னு செக் பண்ணலாமா. ஸோ ஓகே, ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நாம் இதுக்கு டெம்ப்ளேட் ஆட் பண்ணலாம். ஜஸ்ட்டு இதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. ஜஸ்ட்டு ப்ளஸ்ஸை விட்டு மீட்டை விட்டு இப்போ வந்து பார்த்தினாக்க இந்த ஆர்ட் டெம்ப்ளேட்டையும் நீங்கள் வந்து பார்த்தினாக்க ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே கீழே மூவ் பண்ணி கரெக்டாக அந்த குரூப்பு கீழே வர்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க கரெக்டாக நீங்கள் புல்லு பார்த்து உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட்டு இருக்குது இந்த வீடியோ இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால் அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே
வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் கிளிக் போயிட்டு எடிட்ஸில் போயிட்டு ஸோ நீங்கள் யாருக்கு கிரியேட் பண்ண முடியும் அவங்களுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணி கொண்டேனாக்கா ஸோ உங்களுக்கு வந்து பணம் இப்போ இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இப்போ எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம டெம்ப்ளேட் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு இந்த புக் மார்க் வந்துட்டு ஜஸ்ட் ப்ளஸ் உங்கள்கிட்ட மீட்டோ கொட்டு ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டெம்ப்ளேட்டையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே இந்த ஹாப்பி மேரி லைஃப் இருக்கா ஸோ அதுக்கு கீழே நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ ஆட் பண்ண வீடியோ லாஸ்ட் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால் அந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் டைமுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ரஸ் வரும். ஜஸ்ட் அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணிக்கங்க போதும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் நம்ம பிக் ஆட் பண்ணிடலாம். ஜஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் விட்டு மீட்டை விட்டு இப்போ பேஜ் இமேஜாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா ஸோ அந்த பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த வீடியோவுக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இந்த வீடியோ எந்தளவு இருக்கோ அந்தளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கணும். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு இந்த ஆப்ஷனில் போய்ட்டு உடைய சைஸை மட்டும் நான் லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் போய்ட்டு கரெக்டாக இந்த இடத்துல நான் வந்து பண்ண செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அப்படியே நான் வந்து பண்ண பேக் போய்ட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மேடு மாஸ்கிங் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வேப்னு லாஸ்ட் ஒரு எஃபெக்ட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சாண்டர் செட்டிங் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் சொல்கிற வேலையை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆங்கிள் இருக்குது, அது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 90 டிகிரிக்கு நீங்கள் வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ மேலே எண்டு இருக்குது, அது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு வேல்யூ மட்டும் லைட்டாக கம்மி பண்ணா ஸோ கீழேருந்து மறைய தருதா ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வச்சுட்டு ஸோ இப்போ கீழே வந்து பார்த்தினாக்கா ஃபெதர் இருக்கும், அது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு வேல்யூ மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணால் ஸோ உங்களுக்கு அது இதாகிறது தெரியுதா. ஸோ ஓகே, ஜஸ்ட்டு இந்த ஃபெதரையும் எண்டையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் நான் வந்து பண்ண அப்படியே நான் பேக் போயிட்டு ஸோ இப்போ அப்படியே வந்து பண்ணால் மறுபடியும் பேக் போய்க்குங்க. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கை நாம் செலக்ட் பண்ணிவிட்டு பாட்டம் ஷேடோவில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை நீங்கள் வந்து பண்ண ஆன் பண்ணிவிட்டு கலர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டே நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் இருக்கா ரெண்டுத்தையும் வந்து பார்த்தாக்கா நீங்கள் 0 வச்சு விட்டுக்கோங்க. இப்போ மேலே சைஸ் இருக்கா அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு சைஸை மட்டும் லைட்டாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க போதும். இப்போ அப்படியே நீங்கள் வந்து பண்ணாக்கா பேக் போய்க்குங்க. ஸோ இப்போ மறுபடியும் நம்ம ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து ஒரு டூப்ளிகேட் லேயர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஒயிட் கலர் இன்னும் உங்களுக்கு டார்க்னஸ் ஆகுதா. ஓகே, ஸோ இப்போ இன்னொரு டெம்ப்ளேட் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துட்றோம். ஜஸ்ட் இதை நீங்கள் வந்து பண்ணாக்கா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்டு பிக்கு வீடியோ எல்லாமே நான் மிட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஹாப்பி மேரி லைஃப் இருக்கா ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு சாங் எண்டு வரைக்கும் இருக்கான்னு பாருங்கள். ஸோ ஓகே, ஜஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்க எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி லாஸ்ட் இயர்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த வீடியோ நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு பிளண்டிங் ஒப்பாசிட்டியில் லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்தனா ஜஸ்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை இன்னொரு எஃபெக்ட் வேணால் நான் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு அதுக்கு கீழே இருக்கிற அந்த வீடியோ நான் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து ஒரு டூப்ளிகேட் லேயர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ மேலே இருக்கிற அந்த லேயர் நான் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த வீடியோவுக்கு மேல் நான் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அந்த வீடியோ நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்டில் வந்து பார்த்தினாக்க மாடு மாஸ்க் கீழே வேப் எஃபெக்ட்டு நான் வந்து பண்ண கிளிக் பண்ணிவிட்டு சேடு செட்டிங் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் நான் வந்து பண்ணால் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கை மட்டும் லைட்டாக நான் வந்து பார்த்தினாக்க கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் இருக்கா ஸோ இதோட ஆங்கிளை வந்து பண்ண லைட்டாக நான் வந்து பண்ண சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட்டு எண்டையும் நான் வந்து பண்ண லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் கீழே ஃபெதர் இருக்கா இதோட வேலையை வந்து பண்ணால் லைட்டாக நான் வந்து பண்ணாக்க இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, இப்போ மறுபடியும் வந்து பார்த்தினாக்கா நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கை கிளிக் பண்ணிவிட்டு இன்னும் வந்து பார்த்தினாக்க கம்மி பண்ணிக்கிறேன். சைடில் மட்டும் அந்த கலர் வர மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி உங்களுக்கு அந்த எஃபெக்ட்டு கிடச்சிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணிச்சு நெக்ஸ்ட்டு நீங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் மேலே செட்டிங் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் மறக்காமல் சிஸ்டம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷூட் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் யூடியூப் கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.